தற்கூரி வெற்றி கழகம் ஆச்சரியக்கூறி வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் நிறைவடைந்தது. அந்த கட்சியினுடைய தலைவர் தற்போது வீட்டுக்கு போய் பனையூர் போக போகிறார், போய் தூங்க போகிறார். அடுத்த கட்ட வேலைகள் செய்ய போகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த வழியாகத்தான் வரப்போகிறார் என்று செய்தி. அண்ணனோட பஸ் வருது गाइस, தளபதி பஸ் வருது. தலைவா தலைவா, தெய்வமே உங்களை பாத்திர தெய்வமே. பின்னாடி கருப்பு கார்ல வராரு, அதெல்லாம் டயர்லாம் அந்த கட்சியோட டயர்ல படுத்து உருண்டுறீங்க போலயே. தளபதி அதுல இல்லையா? போ பின்னாடி. ஓ, நீங்க அடுத்த அதிமுகப்பா. சரி, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து அதோ இதோ அந்த கார் சென்று விட்டதோ, அதோ அந்த கார் சென்று விட்டது. நல்ல கண்டென்ட் கிடைக்குது. எப்படி இருந்தது? முகம் எப்படி இருந்தது? குழந்தை மாதிரி இருக்காரு. ஐயோ, புல்லரிக்கிறது கட்டி குட்டியா பக்கத்துல இருக்கா, தூரமா இருக்குதா? பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா இந்த மூஞ்சிய? எப்படி பிளான் பண்ணி வந்தீங்களா இல்ல பதார்த்தமா நடந்துருச்சு? ஐயோ, இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டான். எல்லார்ட்டையும் சொல்ல, ஒரு வாரத்துக்கு உனக்கு இதுதான்டா. ஐயோ பாத்துட்டான்னு. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு அம்மா என்னமோ பேசிக்கிருக்கு, அந்த அம்மாவை போய் விசாரிப்போம் வாங்க. அம்மா, மேடம் நீங்க இப்ப இதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார், தளபதி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். எப்படி என்ன இன்னைக்கு என்ன பேசினாரா? எப்படி நீங்க வந்திருக்கீங்க? எப்படி சார் மாசா பேசுறாரு சார். அவருக்கு என்ன சார் குறைச்சல்? அவர் எப்பவுமே மாசா தான் பேசுவாரு. வீட்ல எல்லாரும் திட்டலாங்க சார். கரூர்ல எல்லாம் பாத்தியா, போய் செத்து போயிடுவ அப்படிலாம் திட்டினாங்க. ஆமா, சாவும்ல, யோசிக்கணும்ல மேடம். இந்த உயிர் எதுக்கு சார்? தளபதிக்காக போகாத உயிர் எதுக்கு சார்? இப்ப நான் சும்மா செத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கா தெரிய போதா? இதுவே நான் தளபதியை பார்க்க வந்து இந்த கூட்டத்துல செத்தேன்னா உலகத்துக்கே தெரியும் சார். அவருக்காக உயிரை கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். ஆச்சரியக்குறி. அப்படியா? ஏன் இப்படி பேசுறீங்களா? நீங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போய் குடும்பத்தெல்லாம் பாத்துக்கணுமா இல்லையா? அதெல்லாம் பாக்கணுமா இல்லையா? ஆபீஸ்ல கொலீக்ஸ் எல்லாம் திட்டினாங்க, இப்படி போறியே வீக் டே, அதுவும் மிடில் போய் போறியே, உனக்கு லீவ் தர மாட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்ன பண்றது? அங்க நின்னு வேலையாவது நான் போறேன், தளபதி தான் எனக்கு முக்கியம்னு வந்திருக்கேன் சார் நானு. அடடே, ஆச்சரியக்குறி 2. சூப்பர் மேடம். அப்ப நீங்க இப்ப தலைவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவேன். அடடே, எனக்கு என் வீட்டுக்காரரை விட தளபதி தான் சார் பிடிக்கும். ஐயோ, எனக்கே பயமா இருக்குது மேடம். என்ன மேடம் இப்படி ஒரு தொண்டரை நான் வேற கட்சியிலே பார்த்தது இல்ல மேடம். நீங்க என்ன இப்படி ஆமா, ஒரு கொள்கை எல்லாம் பத்தி நீங்க பேசுவீங்களா நிறைய? சார் அதெல்லாம் தேவையில்லை சார். தளபதியை பாருங்களேன், தகுன்னு மின்றாரு, கொஜுக்குன்னு இருக்காரு. வயசாயிருச்சு. வயசான மாதிரியே தெரியல சார், 30 வயசு மாதிரி இருக்காரு சார். சரி மேடம். அப்ப நீங்க வந்து அவர் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு சொல்றீங்க? சார் கண்டிப்பா வந்துருவாரு, அவர் தான் வராரு. அப்படியா? ஆமா. இப்ப யாருமே இப்ப பாண்டிச்சேரியில யாரு அவர் தான் வராரு? அப்போ சார் பாண்டிச்சேரியில அவர் தான் வராரு, தமிழ்நாட்டுல அவர் தான் வராரு, இந்தியா ஃபுல்லா அவர் தான் சார் வராரு. ஐயோ, நீங்க வேர்ல்ட் விட்டுட்டீங்க, ஐநா சபையை விட்டுட்டீங்க. அவர் தான் சார் வருவாரு. சரி மேடம், ஓகே மேடம், சூப்பரா பேசினீங்க மேடம். ஓகே மேடம், பாக்குறேன் சார், தளபதி பார்க்க போறேன். சரி மேடம். ஐயோ தலைவரே. ஹலோ. என்ன தலைவரே, தூங்கி ஏஞ்சிட்டீங்களா? இப்போதான் நான் ஏஞ்சேன். ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போதா? என்ன ஏன் சோகமா பேசுறீங்க? என்னாச்சு? இல்லை தலைவரே, நம்ம எப்பனா எதுனா கூட்டம் வச்சா முன்னாடி நாளே வந்து பாய் வச்சு படுத்துருவானுங்க. இப்போ மணி காலைல 5 ஆகுது. இந்த பல் டாக்டர் மட்டும் ரீல்ஸ் போட்டுனுக்குறான். யாரும் காணுண்டா தலைவரே. வருவாங்கண்ணா, வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு 7 மணிக்கா ஃபோன் அடிங்க. சரி, நீ தூங்குங்க. தலைவரே. சொல்லுங்கண்ணா. 7 மணி ஆயிடுச்சு தலைவரே. 5000 பேர் உள்ள இல்ல தலைவரே. என்ன பண்றதுன்னே தெரியல தலைவரே. இன்னுமா வரல? அதான் தலைவரே. சரி, ஒரு 8:30 மணிக்கா ஃபோன் அடிங்க. 8:30க்கா? 8:30க்கு அடிங்க. சரி, கூட்டம் வந்துடும். சரி தலைவரே. என்ன அது கூட்டம் வந்துச்சா? இருக்கு, ஆனா அது நம்ம எப்பவுமே வர கூட்டம் மாதிரி இல்லையே தலைவரே. ஏதாவது என்ன பண்ணலான்னு தெரியல. இங்க பாருங்க, நான் வந்து கரூருக்கு அந்த மாதிரி லேட்டாலாம் வரல. எனக்கு லேட்டாக வரணும்னு ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால சீக்கிரமாக வர போகிறேன். எனக்கு வரும்போது கூட்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். பாண்டிச்சேரியில் பெரிய பிஸ்டா அப்படி இப்படின்னு பேசுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பருப்பு தான் தலைவரே, நான் காட்டுறேன் பாருங்க யாருன்னு. நான் பாருங்க, கூட்டம் இல்லைன்னு வச்சுங்களா, திருப்பி இந்த பக்கம் பனையூர் பக்கம் வந்துடாதீங்க சொல்லிட்டேன். சரி, கூப்பிட்றேன். ஐயோ தம்பி மோதவே, சொல்லுண்ணே.
பாரு 5000 QR கோடா குத்தம் 3000 பேர் வந்துக்கிறானுங்க, ஒன்றும் 2000 பேர் ஆளை காணோம். என்ன பண்றது, என்ன பண்ண ஒன்றும் புரியல. அப்படியா ஆளை வர வைக்கணும்? வந்துருவானுங்களா? தலைவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? வெயிட் பண்ணுவீங்களா இல்லையா? ஐயோ அதெல்லாம் போட்டு சொல்லிட்டு அப்போ 2000 பேர் ஃபோன் அடிச்சு சொல்லணும். என்ன பண்றது, ஏதாவது சொல்லு. கூட்டம் வரணும்னா என்ன பண்ணலாம் அண்ணா? பேசாம இந்த ஆபரேஷன் கரூரை கையில் எடுத்துடலாம். அப்பா இன்னொரு அளவு கூட்டாத நீனு, உன் பேச்சை கேட்டு நான் அடுத்தவரை நின்ட்டேன் நானு. ஆனா இல்லண்ணா, தலைவர் லேட்டா வரவனா, தலைவர் சீக்கிரமா வந்துட்டோம். நீங்க என்ன பண்றீங்க, வேற மாதிரி ஏதாவது உல்டா பண்ணி ஒரு பாஸ் கொடுத்துருக்கீங்களா? ஒரு பாஸ்க்கு எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? ஒரு ஆள் தான். 2 பேர் சொல்லுங்க. ஒரு பாஸ்க்கு 2 பேர் உள்ள வரலான்னு சொல்லிடுங்க. ஒரு பாஸ்க்கு என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படியே இருக்கீங்க தெரியுதா? நீங்க சொல்லாதீங்க, ஃபேக் நியூஸா பரப்பி விடுங்க வாட்ஸ்அப்ல. சப்போஸ் ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னு வச்சுங்க, நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். நீ சரியான டோக்கன் லாட்ரிப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துங்க. தம்பி லயலா, ஒரு நியூஸ் இருக்குதே, உன் அல்ல கையை வச்சு ஒரு வாட்ஸ்அப்ல போடு. டேய் உங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தளபதி பார்க்க போறீங்க. ஒரு QR கோடுக்கு 2 பேர், தேவைப்பட்டா 10 பேர் கூட வாங்கடா. புரியுதா? சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்க. என்ன ரொம்ப முக்கியம். வாங்கடா, குனிஞ்சு போ, சிவரி குச்சி போடா, புதர்ல குதிச்சு போ, ஓடு. டேய் தளபதி கார் அடியில படுத்து போடுறான் பாரு. பரவாயில்ல, ஊரா. மேடம், போலீஸ் மேடம், அப்புறம் விட்டுருங்க. எங்க பெரியப்பா தான், எங்க சொந்தக்காரரு, எங்க சித்தப்பா அவர் அந்த பக்கம் இருக்காரு. இந்த பையன் எங்க ஒன்னுட்டு பையன் தான், அமுச்சு விடுங்க. நல்ல வேளை இங்கிலீஷ்ல திட்டினாங்க, தமிழ்ல திட்டு இருந்தா மான பிரச்சனையா இருக்கும். இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் படிக்காம இருக்கு, எவ்வளவு நல்லதா இருக்கு. சார் இங்க பாருங்க சார், உள்ள விட மாட்டாங்க பாருங்க சார். ஒரு QR கோடுக்கு 2 பேர் போலான்னு சொன்னாங்க. எல்லா வேலையும் போட்டபடி போட்டு தளபதியை பார்க்கலான்னு ஆசையா வந்தோம் சார். உள்ள விட மாட்டாங்க சார். அப்படி சொன்னாங்களா? சொன்னாங்க சார். என்ன சார் பித்தாட்டம் பண்றாங்க? எப்படி சார் நான் மட்டும் போனா இவன் வெளில நிப்பானா சார்? விஜய் இல்லப்பா, நீ சின்ன பையன்பா, கரூர்ல என்ன நடந்துன்னு பாத்தீங்களா? ஒண்ணு மட்டும் உள்ள விட்டுட்டு அம்மா என்ன பண்றது? அது நம்ம தளபதி நீ அப்புறமா கூட பாத்துப்பேன், நான் வயசானப்பே பாத்துக்கிறேன்ப்பா, ஏன்பா அப்படி பண்ற? இப்ப அவர் பாக்கலன்னா என்னமா, அடுத்த தடவை வரும்போது அதெல்லாம் முடியாதுங்க. வேலைக்கு லீவ் போட்டுட்டு இவனுக்கு ஒரு காலேஜ்லாம் லீவ் போட்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க, வீட்டுக்கார்ட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்க்காம நான் போக மாட்டேன். என்ன பித்தராட்டம் பண்றீங்க? உள்ள விட சொல்லுங்க. யாருமா சொன்னா 2 பேர் வரலாம் அப்படின்னு? கட்சியில என்னமா சொன்னாங்க? கட்சியில சொன்னாங்க பாரு, என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. நான் தளபதியை பார்க்காம எப்படி நான் இருக்க போறேனே தெரியல. என்ன இதுக்காம இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? என்ன QR கோடுக்கு 2 பேர் வரலாம்னு சொல்லிருக்கீங்க, இங்க வந்து பார்த்தா விட மாட்டாங்களா? உள்ள ஒரு ஆள் தான் போகணும்னாங்களா? என்னன்னு கேளுங்க சார். என்ன அழுகுற நீ என்ன அழுகுற? நான் இருக்கும்போது நீ அழுகுற? தழுவு பார்க்கணும் தானே? இந்த என்ன சார் இவ்வளவு QR கோட் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? யாருக்காக வச்சிருக்கீங்க சார்? சொல்லுங்க சார், யாருக்காக வச்சிருக்கீங்க? 2 பேர் வரலாம்னு சொல்லிட்டு யார் சார் ஒரு ஆள் விடுறீங்க? சொல்லுங்க, என்ன பிளாக்ல வித்துட்டு இருக்கீங்களா? QR கோட் பிளாக்ல விக்கிறீங்க சார்? பாக்க தோசைல பிளாக்ல விக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். சொல்லிட்டு போங்க சார், பதில் சொல்லிட்டு போங்க சார். QR கோட் 2000 QR கோட் 2000 தளபதி பார்த்தா 6000. QR கோட் 2000 காசு இருக்காப்பா? காசு இருக்கு. 2000 ஆமா. 2000 அநியாயமா இருக்குண்ணா, கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க. இஷ்டம் தான் வாங்கு, இல்லைன்னா போயிட்டே இரு. 2000 கொஞ்சம் காசு கம்மியா இருக்குண்ணா, கொஞ்சம் பாருண்ணா. எவ்வளவு இருக்கு? 1300 ரூபா இருக்கு. பத்தாது வேற ஏதாவது பாரு. 2000 ஏய் நீங்க எங்க போற? கொஞ்சம் தள்ளிட்டு 2000 ரூபாய். ஆமா 2000 பண்ணி விடுங்க. இப்படி வா அங்க யாராவது வந்துட போறாங்க. யாரு 2000 ஒரு எத்தனை பேர் நான் போனேன் ஒரு டிக்கெட்ல? போ என் பேர் பேர் போலாம். சரி வரணும். 2 பேர் போலாம். போ சரி அண்ணா, கொடுங்க பரவாயில்ல கொடுங்க. இங்க பாரு, இன்னொரு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு. என்னது? ஆதவ பார்த்தா 3000, குசிய பார்த்தா 5000, தளபதி கிட்ட பார்த்தா 10000. அதான் ஆமா. சரி அத கந்து வட்டி கடன் வாங்கிட்டு வரேன். 10 நிமிஷம் வந்துடுறேன். போய்ட்டு கேஆர் கோல 2000 என்னடா எவ்வளவு டிக்கெட் சேல்ஸ் ஆகுது? நான் இப்போதைக்கு ஒரு 300 போயிருக்குண்ணே. 300 போயிருக்கு. பாரு, ஒரு தலையை எண்ணி இருக்கிறேன். 500 பேர் உள்ள போய்க்குது. 200 ஏன்ட்டே கமிஷன் அடிக்கிறியா? தம்பி என்கிட்ட வேலை பார்க்காத. நான் இப்படி ஒரு கண்ணை TK பிரபு எத்தனை ரீல்ஸ் போடுறாப்புல, இந்த பக்கம் நீ எத்தனை டிக்கெட் விடுற, எல்லாத்தையும் நோட்டம் விடுவேன். நான் கரெக்டா எண்ணி உள்ள விடணும். கரெக்டா காசு வரணும்ப்பா. என்ன இந்த 20 டிக்கெட் சேர்த்து வை. சரிண்ணா. கேஆர் கோல 2000.